வந்து நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஜெபத்துக்கு பதில் வராமல் இருப்பதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. நம்ம அதிலிருந்து விடுதலை ஆயிட்டோம்னா, அதிலிருந்து தப்பிச்சிட்டோம்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கழுவப்பட வேண்டும். இந்த நாளிலே ஜெபிச்சா பதில் தருவார். என்னை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுத்து அறியதட்டாத பெரிய காரியத்தை செய்வான்னு சொல்லியிருக்கிறாரு. செய்வாருங்கிற நம்புகிறோம். கேட்கிற எவனு பெற்றுக்கொள்வான், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்கிறாரு. அதை தருவார்னு சொல்லி நம்புகிறோம். என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது உனக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. தருவார் என்று நம்புகிறோம். தேடுகிற எவனும் கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறாரு. நம்புகிறோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்புகிறோம். ஆனால் இது அவருடைய வாக்குத்தத்தம். அவர் கண்டிப்பாக சொன்னால் செய்வார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் செய்வார். எப்போ செய்வார் அப்படின்னு கேட்டால், நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவர் சொல்படி கேட்குறோமா, அவர் வார்த்தையை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக தருவார், தரம் இருக்க மாட்டார், ஆனால் தருவார். இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு மகன் இருக்கிறாரு. மகன் டெய்லி இது போய் வெட்டித்தனமாக செலவு பண்ணிட்டு வந்து பணத்தை விரயம் பண்ணிட்டு வரான். அப்பா டெய்லி 1000 ரூபா கொடுக்குறா, வெட்டித்தனமாக செலவு பண்ணிட்டு வர்றான். அப்போ அப்பாட்ட 1000 ரூபா வாங்கி இப்படி ஒரு யூஸ் இல்லாமல் ஒரு பயனுள்ள செலவு பண்ணுறதுனால அப்பா என்ன பண்ணுவார், நான் கொடுக்குற பணத்தை ஒரு 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 நன்மைக்கு பயன்படுத்தாமல் நீ தீமைக்கு பயன்படுத்தி உன் பணத்தை விரயம் பண்ணுற, அதனால் இனிமேல் வந்து நான் உனக்கு பணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், உன் செலவுக்கு பணம் தர மாட்டேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அப்பா கொடுக்குறத என்ன செஞ்சிடுவார், நிப்பாட்டிடுவார். அப்போ ஏன் அப்பா நிப்பாட்டுறாரு அப்படின்னு கேட்டால், நீ தவறான வழியில் பணத்தை செலவு பண்ணுற, தீங்கான வழியில் பணத்தை செலவு பண்ணுற, ஒரு நன்மைக்கு பணம் செலவு பண்ண மாட்டேற, ஒரு காசை சேர்த்து வைக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம், நீ ஒன்றுமே செய்யாமல் வெட்டியில் தண்ணியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் களியாட்டம் பண்ணி நீ பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுனால ஏன் நான் வந்து உனக்கு என்ன செய்ய மாட்டேன், பணம் கொடுக்க முடியாது, என்கிட்ட நீ ஒரு காரியத்தை நீ எதிர்பார்க்காத, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செஞ்சு ஒதுங்கிடுவார். அப்புறம் மகன் கஷ்டப்படுவான். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம அப்பா கேட்டால் கொடுக்கணும். அப்போ அப்பா கேட்டால் கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் தாமதம் ஆகுதுன்னு சொல்லலாம். தாமதம் ஆகுறது ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம விடுபட வேண்டும். வாசிங்க சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன், உன் பதிலுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எப்போ பதில் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார்னா, உன்னுடைய இருதயத்தில். நம்முடைய இருதயம் இருக்கு தெரியுமா, இந்த இருதயத்தில் இருக்கிற சில காரியங்கள் வந்து எந்த மனிதனுக்குமே தெரியாது, ஆனால் இயேசு மாத்திரம், இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, ஏன் உனக்கு பதில் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டால், உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அதாவது சிந்தைனா எண்ணங்கள், சிந்தைன்னா நினைவு, அதான் சிந்தை, அது நினைக்கிறது. அப்போ இந்த எண்ணத்தில், இந்த ஆவியில், இந்த ஆத்மாவில் அக்கிரம சிந்தை, அது அக்கிரமமான காரியங்கள், தவறான காரியங்கள். ஒருத்தன் கெட்டு போகணும், ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாது, ஒருத்தன் தோற்று போகணும், ஒருத்தன் தோல்வி அடையணும், எனக்கு முன்னால் மேலே போய்கிட்டு இருக்கான், அவன் கீழே விழுகணும் அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்குமானால் அதுக்கு பேர் அக்கிரம சிந்தை. இன்றைக்கி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு இருந்தால் அது நல்ல சிந்தை. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க கெட்டு போகணும் அப்படிங்கிற சிந்தைகள், எண்ணங்கள் இருந்தால் அதுக்கு பேர் அக்கிரம சிந்தை. அநியாயம், அட்டுழியம், கெட்டு போகிறது, நம்மளால் அடுத்தவன் கெட்டு போகிறது. இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு வச்சுக்கொள்ளுங்களேன், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் திருப்பி நல்லா கவனிங்க, வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பார்த்தீங்களா, ஏசப்பா செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, செவி கொடுக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் கேட்டால் எண்ணங்கள், நினைவுகள். அப்போ அக்கிரம காரியம் ஏகப்பட்ட காரியம் இருக்கிறது. தண்ணி அடிக்கிறது அக்கிரமம், தீங்கு செய்வது அக்கிரமம், பொய் சொல்வது அக்கிரமம், ஒரு குடும்பத்துக்கு பிரிவினை உண்டாகிறதுக்கு ஒரு அக்கிரமம், இது எல்லாமே அக்கிரம சிந்தை. அப்போ இந்த எண்ணங்கள், நினைவுகள் நம்மகிட்ட வேறுபடணும், மாறுபடணும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்முடைய இதயத்தை பார்த்தா நம்மகிட்ட வந்து எந்த ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, எந்த ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாது, எந்த ஒரு பெருமை இருக்கக்கூடாது, எந்த ஒரு மேட்டின்மை இருக்கக்கூடாது. எல்லாரை போல சமமாக நினைக்கக்கூடிய எண்ணங்கள், சமாதானம் இருக்கணும், அன்பு இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், ஒருவர் நேசிக்கிற தன்மை இருக்கணும். யார் பேரிலும் கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது அக்கிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால தான் அக்கிரம சிந்தை நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்புறம் இப்படி அக்கிரம சிந்தையோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வேஸ்ட்டு, அந்த ஜெபத்துக்கு பதில் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அடுத்து ரெண்டாவது ஒரு காரியம், நீதிமொழிகள் 28:9.
வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ரெண்டாவது காரியம், ஏன் ஜெபத்தை அருவருக்கிறார்? இப்போ நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற தெய்வம் தான், ஆனால் நம்முடைய ஜெபத்தை அருவருக்கிறேங்கிறார். எப்போ அருவருப்பேங்கிறார்னா வேதத்தை கேளாதபடி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த பைபிளில் சொல்லப்பட்ட காரியத்தை நீ கேட்காம இருக்கிறனால, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட காரியத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் இருப்பதனால நான் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? உன் ஜெபத்தை நான் என்ன செய்கிறேன்? அருவருக்கிறேன் அப்படிங்கிறார். அருவருக்குன்னா அது வந்து ஒரு ரொம்ப பேடான ஒரு வார்த்தை. அருவருக்குன்னா உன் வார்த்தையை எனக்கு பிடிக்கல, உன் ஜெபம் எனக்கு பிடிக்கல, நீ வந்து முழங்கால் படிக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் அருவருக்கிறேன் உன்னை பார்த்து அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்து கர்த்தர் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறாருன்னா, அப்போ எவ்வளவு வந்து கர்த்தர் வந்து நம்ம மேலே ஒரு கோபமாக இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத ஒரு வேண்டாத நபர் மாதிரி இருக்கிறார். அப்போ அவர் நம்மளை நேசிக்கிறவர், அன்பு செய்கிறவர். அப்போ நம்மளும் அதே போல் அவர் மேலே அன்பு வைக்கணும், நேசிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம வந்து எல்லாமே செய்கிறோம், ஆனால் வேதத்தை கேட்காம, வேதத்தை படிக்காம, அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போனா உங்க செவி இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அதாவது நீ பைபிள் படிக்கிறதில்ல, இதில் இருக்கிற நல்லது கெட்டதை பார்க்கறது கிடையாது, எங்கே போக சொல்கிறேன், எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், எங்கே உட்கார சொல்கிறேன், எங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறேன், எதை பேச சொல்கிறேன், எதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற எல்லா காரியமும் வேதத்தில் இருக்கிறது. இதனை படித்து இதன்படி கையாண்டு இதன்படி செய்தால் உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இதன்படி செய்யாமல், இந்த வேதத்தை கேட்காம நீ ஜெபிக்கிற, இந்த வேதத்தை படிக்காமல் நீ ஜெபிக்கிற, இந்த கற்பனை கட்டளை உனக்கு தெரியாமல் நீ ஜெபிக்கிற, நான் எப்படி உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியும், நான் எப்படி உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ வேதத்தை கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வேதத்தை கேளாத ஜெபத்தை அருவருக்கிறேன் அப்படிங்கிறார். வேதத்தில் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லியிருக்காரு, உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், எதை பேசணும்னு சொல்லியிருக்காரு, எதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், இவ்வளோ காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது, எல்லா காரையும் கற்றுக் கொடுத்தா எல்லாமே பைபிள் அடங்கி இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு தொழில் பண்ணுறவன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், கணவன் எதை பேசணும், மனைவி எதை பேசணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லா காரியமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்மளை விடுவிக்கும், இந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்கும்போது தான் அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ வேதத்தை முதல் கேட்கணும், அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். வேதத்தை படிக்கிறது கிடையாது, வேத வசனங்களை தியானிக்கிறது கிடையாது, வேத வசனங்களை அறிக்கிறது கிடையாது. நான் ஜெபிக்கிறேன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வேதத்தை படித்தா தான் தப்பு எதுன்னு தெரியும், வேதத்தை படித்தா தான் பாவம் எதுன்னு தெரியும், வேதத்தை படித்தா தான் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு தெரியும். அப்போ வேதத்தையே படிக்கிறது கிடையாது, பைபிளே படிக்கிறது கிடையாது, சத்தியத்தை அறியறது கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்கிறாரு. அப்போ சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை, சத்தியத்தை அறியாமல் விடுதலை கிடைக்காது. அப்போ இந்த சத்திய வசனத்தை, இந்த வேத வசனத்தை நம்ம இருதய பழக்கி கொண்டு வரணும், இதை படிக்கணும், இதை படித்து என்ன செய்யணும், அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்துட்டு நம்ம ஜெபிக்கும் போது உன் ஜெபத்துக்கு பதில் தருவேன். ஆனால் வேதத்தை கேட்காம, வேதத்தை படிக்காமல், இந்த கற்பனை கட்டளை கீழ்ப்படியாமல் நீ ஜெபிக்கிற. அப்படி ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை நான் என்ன செய்கிறேன், அருவருக்கிறேன், உன் ஜெபத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன் ஜெபத்தை நான் தள்ளி போட்டுறேன் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. தவறு எது, பாவம் எது, எல்லாமே பைபிள் இருக்கிறது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத பைபிள் இருக்கிறது. அவிசுவாச வார்த்தையை பேசாத பைபிள் இருக்கிறது. விசுவாசமான வார்த்தையை பேசி சொல்லப்பட்டிருக்கு. தீய நோக்கம் பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது, புறங்கூறுதல், இதெல்லாமே பைபிள் இருக்கிறது. இதை படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். இதை படித்து இதன்படி நடக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இது நீ சரியாக நடந்துட்டேன்னா உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர்றேன் அப்படிங்கிறார். தன்னை நேசிப்பதில் பிறரை நேசி, இந்த கற்பனைக்கு நிகர் வேறு எந்த கற்பனையும் கிடையாது அப்படிங்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு நேசம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு பாசம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும், நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும், நமக்குள்ள விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும், எல்லாரையும் மதிக்கக்கூடிய தன்மை இருக்கணும், நம்ம எல்லாரையும் கனப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும். இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் பைபிளை படித்தா தான் வரும். அதான் சத்தியத்தை அறிவது. மனைவி எப்படி நேசிக்கணும், பைபிள் படித்ததும் தெரியும். கணவனை எப்படி நேசிக்கணும், பைபிள் படித்ததும் தெரியும். பிள்ளையை எப்படி வாழணும், பிள்ளையை எப்படி படிக்கணும், பிள்ளையை எப்படி பெற்றோர்கள் கீழ்ப்படியணும், அது எல்லாம் பைபிள் படித்ததும் தெரியும். எஜமான்கள் எப்படி இருக்கணும், வேலைக்காரங்க எப்படி இருக்கணும், எல்லாமே பைபிள் அடங்கியிருக்கு. எஜமான்கள் வேலைக்காரர்களுக்கு எஜமானுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை படித்தா தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். பாவனை என்ன, தப்புனா என்ன, எதை பேசுனா எல்லாமே இருக்குது.
சங்கீதம் 51 பாவத்தை குறித்து மன்னிப்பு காரியத்தை குறித்து தாவீது எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதை படிக்காமல் நம்ம வெறும் ஜெபம் மட்டும் பண்ணோம்னா, இதை தியானிக்காமல் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணோம்னா, அந்த ஜெபம் பலனுள்ள ஜெபமாக இருக்கிறது. அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. காரணம் அவர் சொல்கிறாரு, அந்த ஜெபத்தை நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நீ பைபிளை படிச்சுட்டு இந்த சட்டத்தை நீ கடைபிடிச்சு, இதோடைய கற்பனை கட்டளை கடைபிடிச்சு நீ ஜெபிக்கவா, உன் ஜெபத்துக்கு பதில் தர்றேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுதான் நம்ம செய்கிறது கிடையாது. இதை படித்தா தான் தப்பு எப்படிங்கிற உணர்த்துவார், தவறு எப்படிங்கிற உணர்த்துவார். வேத வசனத்தை தியானிக்கல அனல் கொண்டேன் அப்படிங்கிறார். பைபிள் படிக்கும்போது விசுவாசம் வளரும். ஏன்னா தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 119 அருமையான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 119 வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது, வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் படித்தது உள்ளே கொண்டு வரும்போது தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு விடுதலை இல்லாமல் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. வாசனை உள்ளே இறங்கணும், வார்த்தை உள்ளே இறங்கணும். அப்போ தான் விடுதலை, அப்போ தான் ஜெயம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதத்தை கேளாத ஜெபத்தை என்ன செய்கிறேன், 2வது பாயிண்ட். ஓகே, 3வது பாயிண்ட் யோபு 35:13. தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். கவனிங்க, அவர் கவனிக்கிறவர். இங்க இருங்க, ஏசாயா 59:1-2 சொல்லுது, ரசிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகமுல்ல, கேட்கப்படாதபடி செவி மந்தாமல் அப்படிங்கிறார். நான் செவிடம் கிடையாது, நான் கேட்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றாரு, திருப்பி வாசிங்க. தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார், வீணான வார்த்தைக்கு, தேவையில்லாத அளப்புற வார்த்தைக்கு, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். சர்வ வல்லவர் அதை என்ன செய்ய மாட்டார், கவனிக்க மாட்டார். நம்முடைய ஜெபத்தை கவனிக்க மாட்டார். பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிறோம் அவர் ஜெபத்தை கேட்பார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் ஜெபத்தை நான் கவனிக்க மாட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வீணான வார்த்தைகள், அளப்புற வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, பரிசேயர் ஒருத்தன் ஜெபம் பண்ண போகிறான், ஆயக்கார ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, 2 பேரும் கிறிஸ்தவங்க, 2 பேரும் இயேசுவை வழிபடுகிறவங்க. ஆனாலும் ஆயக்காரன் ஜெபத்தை என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. பரிசேயர் ஜெபத்தை என்ன செய்யலை, அவர் கேட்கல. ஏன்னு கேட்டால் அந்த ஜெபத்தில் பெருமை இருக்கிறது. லூக்கா 18:17 எல்லாம் கவனிங்க, வாசிங்க. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாருங்க, எங்க இருங்களேன், கர்த்தருக்கு கொடுக்கறத சொல்லி காட்டின தப்பு. அடுத்து இன்னொருத்தன் ஜெபம் பண்றான் பாருங்க, அவன் ஜெபத்தை கேளுங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தேவ சமூகத்துக்கு முன்னால வருவதற்கு பயந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் கர்த்தர் மேல ஒரு பற்றுதல், கர்த்தர் மேல ஒரு பயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், என் மேல் என்ன செய்யும், கிருபையாயிரும் அப்படின்னு சொல்றான். இவன் அடுத்தனை பற்றி குத்தம் சொல்கிறானா, நான் இவ்வளோ தசமாக கொடுக்குறேன், இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன்னு சொல்கிறானா இவன். அடுத்து என்ன சொல்கிறார் ஏசப்பா, அவனல்ல இவனே நீதிமானாக. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை என்ன படித்தோம், வீண் வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. அப்போ யார் வீண் வார்த்தை ஜெபம், யார் நல்ல ஜெபம் அப்படின்னு கேட்டால், முதல் ஜெபிச்சால் என்ன சொல்கிறாரு, முதல் ஜெபிச்சால் பேர் என்ன, பரிசேயன். 2வது ஜெபிக்கிறாரு ஆயக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனிங்க, இந்த பரிசேயன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனிங்க. அப்ப இந்த பரிசேயன் ஜெபத்தை கர்த்தர் இருக்கிறாரு, அது வீண் வார்த்தைங்கிறாரு, அதை கேட்கல. ஆனா 2வது ஆயக்காரன் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அந்த ஜெபத்தை கேட்கிறேங்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் ஆயக்கார ஜெபமா இருக்கிறதா, பரிசேயன் ஜெபமா இருக்கிறதா? அப்ப இன்னைக்கு நான் 10ல் 1 கொடுக்குறேன், நான் அந்த காணிக்கை கொடுத்தேன், இந்த காணிக்கை கொடுத்தேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு முத ஜெபிச்ச படிங்க. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுல ஒரு ஸ்தோத்திரம் வந்துருது, அது கூட ஸ்தோத்திரம் வந்துருதுங்க. பாருங்க, ஜெபம் அருவருப்பான ஜெபம், பெருமையான ஜெபம், அகந்தியான ஜெபம், கர்த்தர் கொடுத்ததை சொல்லி காட்டுற ஜெபம், அந்த ஜெபத்துக்குள்ள சோத்திரம் வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிதான் இன்னைக்கு ஒரு சில பேர் நம்ம இருக்கிறோம்.
ஆனால் அப்படி இருந்தால் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அந்த வீண் வார்த்தை ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்புறம் என்ன சொல்றாரு? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாத்தீங்களா, அவன் சொன்ன காரியத்தை பாத்தீங்களா? இவன் சொன்ன ஜெபத்தை கர்த்தர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அருவருக்கிறார். அப்ப இவன் சொன்ன காரியம் என்ன? ஆனா ஊடல சோத்திரம் போடுறாரு, ஊரால துதிக்கிறாரு. ஆனால் இப்படி சொல்லும்போது நான் 10ல் 1 கொடுக்குறேன், அந்த ஊழியத்துக்கு இதை கொடுத்தேன், இந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன், அவனை போல் நான் இல்லை, அவன் தப்பு பண்ணுறான், அவன் அங்கே ஓடுறேன், அந்த அநியாயம் பண்ணுறான், அட்டுழியம் பண்ணுறான், அந்த வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கு போனால் அவன் செய்து சரியில்லை, அவனை போல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தவனை குற்றப்படுத்தி அடுத்தவனை குறை பேசி அவனை போல் இல்லை இவனை போல் இல்லைன்னு அப்போ அங்கே ஜெபத்துக்குள்ள என்ன வருது? அடுத்தவனை குறை சொல்கிற காரியம் வருது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜெபத்தை நான் என்ன செய்கிறேன்? அருவருக்கிறேங்கிறார். அதான் வீண் வார்த்தைகளுக்கு என்ன செய்ய செவி கொடுக்க மாட்டேன். அப்போ இவன் ஆயக்கார ஜெபம் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறா. அப்படி நெஞ்சில் மார்பில் அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே இப்படி சமூகத்துக்கு வர்றது நான் துணிந்தேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு ஜெபம். எப்படி அந்த ஜெபம்? 2வது ஜெபிக்கிற ஜெபத்தை படிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பயந்து தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்க, அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆனால் முதல் ஜெபம் வந்து நிறைய அலப்புறான். அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அவனை போல இல்லை, அவன் அங்கே போகிறான் இங்கே வரான், அவனை போல் நான் வந்து உத்தமனாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அவன் தப்பு பண்ணுறான், அந்த வீட்டுக்கு போனால் இவன் வீட்டுக்கு, அந்த பிள்ளைகிட்ட போனால் இந்த பிள்ளைகிட்ட போனால் அவனை போல நான் இல்லை, நான் கண்ணார பார்க்குறேன், அவனை போல நான் இல்லை, நான் யோகிக்கனா இருக்கிறேன், நான் அது போக நான் சபைக்கு கரெக்டாக 10ல் 1 தசமாக கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லி பெருமைப்படுத்தி பேசுகிறான். நிறைய அலப்புக்கிற ஜெபம். ஆனால் இவன் வந்து அளப்பில் நறுக்கா ஜெபிக்கிறான் பாருங்க, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். அப்படின்னா அவன், நான் வந்து உங்கள் சமூகத்துக்கு நிற்கிற தகுதி இல்லாத நான் ஒரு பாவி, ஆனால் பாவியாக இருந்து என்னை ரட்சித்து உங்களுடைய பிள்ளையை மாற்றிருக்கீங்க, அதனால் எனக்கு உங்களுடைய கிருபை எனக்கு வேணும், உங்களுடைய கிருபை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் இயேசுவா சொல்கிறாரு, அவன் அல்ல இவனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? அதனால் உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் வந்து அடுத்தவனை குற்றப்படுத்தக்கூடாது, அடுத்தால் உள்ளே இழுக்கக்கூடாது. உங்கள் கண்ணு முன்னால் அநேக தீமைகள் நடக்கலாம், உங்கள் கண்ணு முன்னால் அநேக தவறுகள் நடக்கலாம். அந்த தவறு உங்கள் சிந்திக்கு தெரியும், என்ன தெரியும். அதை வந்து நீங்கள் ஜெபத்தில் வந்து சுற்றி கட்டக்கூடாது. ஏற்று விட்டுக்காரன் அப்படி பண்ணால், பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணால், நான் அப்படிலாம் பண்ணலை தகப்பனே, நான் யோக்கியனாக இருக்கேன், அதெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து அந்த காணிக்கை கொடுத்தேன், இந்த காணிக்கை கொடுத்தேன், நான் 10ல் 1 தவறாமல் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து 10ல் 1 கொடுக்க விடாமல் தடுத்து நிப்பாட்டிடுவார், வருமானத்தில் கையை வச்சுருவார். என்னைக்கு நான் 10ல் 1 தசமாக கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வெளியே பறைசாற்றினீங்களோ, 10 விதத்தில் சொன்னீங்களோ, அப்போ உங்கள் வருமானத்தில் குறைஞ்சி போயிடும், உங்கள் வருமானம் கிடைக்காது. அடுத்த மாதம் தசமாக கொடுக்க முடியாத அளவு சூழ்நிலை மாறிடும். அதனால் கர்த்தர் கொடுக்கறத, வலது கை கொடுக்கறத இடது கைக்கு, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு. அப்போ இந்த கைக்கு எவ்வளோ தூரம்? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? நான் வந்து கரெக்டாக தசம் கொடுத்துருவேன், நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வந்து நீ வெளியே பறைசாற்றவே கூடாது. புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். அடுத்து அவன் கிறிஸ்தவன் தான், அவன் ரசிக்கப்பட்டது தான், அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான், அவனை வந்து ஜெபத்துக்குள்ளே உள்ளே இழுக்கக்கூடாது. நீங்கள் அவன் தப்பு பண்ணுறான்னா அவன் பாடு கர்த்தர் பாடு, அவனை போல இல்லை இவனை போல இப்படி தான் பண்ணுறான். அந்த பரிசை அவனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை, அவனை குற்றப்படுத்துகிறான் பாருங்க. ஆயக்காரனை குற்றப்படுத்துகிறான் பாருங்க, ஆயக்காரனை குற்றப்படுத்தி ஜெபிக்கிறான் பாருங்க. தவறு. கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறார். இவன் ஜெபத்தை நான் கேட்பேன் அப்படிங்கிறார். பரிசை ஜெபத்தை ஒதுக்கி தள்ளுறார். அப்போ அதே போல் நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அப்போ உங்கள் ஜெபத்தில் உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை பேசணும்? கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஆராதிக்கணும். நான் பாவி, என் மேல் கிருபையாயிரும். உங்கள் பிரச்சனை மட்டும்தான் சொல்லணும். என் பிள்ளையை படிக்க வைக்கணும், அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும், என்னன்னு தெரில, உங்களை நம்பியிருக்கேன், சொல்லுங்கள், தப்பு இல்லை. தாப்பனே, என் கணவனுக்கு சரியான வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, கடன் ஆகி போச்சு, கடனை அடைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரில, நீங்கள் நினச்சா எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க முடியும், உதவி செய்யுங்க ஏசப்பா, அப்படி செய்யுங்க, அப்படி கேளுங்க. ஆண்டவரே, என் மகன் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், என் பிள்ளை தவறு பண்ணுறான், அவனை திருத்த முடியல, நீங்கள் இதயத்தை மாற்றி அமைக்கிற தெய்வம், நீங்கள் ராஜாக்களை மாற்றுகிற தெய்வம், ராஜாக்களை இதயத்தை மாற்றி அமைக்கிற தெய்வம், அதே போல் என் பிள்ளையை மாற்றி அமைச்சு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா, அப்படி செய்வீங்க. உங்களுடைய பாயிண்ட் மட்டும் தான் இருக்கணும், உங்கள் ஜெபம் குறிப்பு மட்டும் தான் இருக்கணும். அதில் அடுத்த காரியம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது, அடுத்த வீட்டு காரியம் வரக்கூடாது. ஏற்று வீடு பக்கத்து வீடு அவன் எப்படி செய்யறான் எப்படி செய்யறான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஆயக்காரனை போல நான் இல்லை, அவனை போல இல்லை, அப்படி அங்கே ஒரு அடுத்தவனை குற்றப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை அந்த வாயில் வந்து கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற காரியத்தை ரொம்ப ரொம்ப கவனம். நம்ம கண்ணு முன்னாலே தெரியுங்க,
பக்கத்து வீட்டில் நடக்கிற காரியம் தெரியும், எழுத்து நடக்கிற அதெல்லாம் வந்து நம்ம உங்கள் ஜெபத்தில் கொண்டு வராதீங்க, சிந்தைக்கே கொண்டு வராதீங்க. உங்களுடைய காரியம் என்ன, உங்களுக்கும் கர்த்தருடைய உறவு எப்படி இருக்கிறது, அவர் உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, அதை மட்டும் செய்யுங்க. தயவுசெய்து காணிக்கை கொடுக்கறத விளம்பரப்படுத்தாதீங்க, தவறு. தசமாக கொடுக்கறது வெளியே விளம்பரப்படுத்தாதீங்க, தவறு. உங்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்குன்னா பலனை கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக ஏழைக்கு எறும் கர்த்தருக்கு என்ன செய்யறான், கடன் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் விதைக்கிற விதை கண்டிப்பாக அறுவடை இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனால் நீங்கள் வார்த்தையில் ரொம்ப கவனம். நீங்கள் பாட்டு துதிக்கிறீங்க, சோத்தரிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு சில தவறுகள் நம்மளை அறியாமல் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்க, அவன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க தெரியுமா. ஜெபத்தில் அப்படி நினச்சி நீ கேட்குறீமா, அது கூட தவறு. வாயில் சொல்லாமல் அறிக்கை பண்ணாமல் அந்த அந்த ஒரு தவறான காரியத்தை நினச்சி நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தவறு. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. அண்ணாலம்மா ஜெபத்துக்கு வெற்றி அடைஞ்ச காரணம் என்ன, அண்ணாலம்மாவுடைய அந்த எல்கனவுடைய இன்னொரு பொண்டாட்டி என்ன சொல்லுது, அவள் என்ன சொல்கிறா தெரியுமா. அண்ணாலம்மாவுடைய இன்னொரு பொம்பளை ஒன்று இருக்குது, அவள் என்ன சொல்கிறா, அண்ணால உனக்கு குழந்தை பிறக்காது, நீ ஒரு மலடி அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் காதல் என்ன செய்யுது, அண்ணாலம்மாவுக்கு விழுகுது. ரசிக்கப்பட்ட பிள்ளை தான், இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளை தான் அண்ணாள். அப்போ அண்ணாலம்மா குழந்தை இல்லை. அப்போ அந்த பாரத்தை வந்து தேவ சமூகத்தில் ஊற்றும் போது, ஆண்டவரே, அண்ணாலம்மா சொல்கிற வார்த்தையை கவனிங்க, ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற, ஆண்டவரே உடைய சமூகத்தில் இறைத்தை ஊற்றுகிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் தலையில் சவர கத்தி படுற வரைக்கும் ஆலயத்தில் கொண்டு விட்டுறேன். இதான் ஜெபம். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், வார்த்தை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த ஆண் பிள்ளை முடியெடுக்கிற மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னால், சவர கத்தி படுவதுக்கு முன்னால் நான் வந்து ஆலயத்துக்கு விட்டுறேன், பால்குடி மறந்த உடனே ஆலயத்தில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்குது, பொருத்தனை பண்ணுது, அவ்வளோதான். மற்றபடி அவள் பட்ட அவமானத்தை வெளியே சொல்ல கிடையாது. ஏன்னா அவள் மலட்டிங்கிறா, அவள் வந்து என் கூட இருக்கிறவ, என் வீட்டில் தங்கியிருக்கிறவ என்னை மலட்டிங்கிறா, அவள் உண்டு இல்லை என்னன்னு கேளுங்க, அவளுக்கு வந்து அடுத்து பிள்ளையை அப்படிலாம் அண்ணாலம்மா பேசலே கிடையாது. நிந்த இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, அது தேவையில்லை, அது தேவையில்லை. அவர்களோட காரியம் என்ன, எனக்கு குழந்தை வேணும், அவ்வளோதான். அந்த குழந்தைய பெற்றெடுப்பேன், பால்குடி மறந்த உடனே முடி எடுக்காமல் கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுறேன். அதான் கர்த்தர் பார்த்தாரு, நீ வந்து ஒரு குழந்தைய கேட்ட, நான் உனக்கு 5 பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் 5 பிள்ளையை கொடுத்தாரு. அதான் அப்படி அந்த அண்ணாலம்மா ஜெபம் தான் இன்றைக்கி நம்மளுக்கு தேவை. அண்ணாலம்மா ஜெபத்தில் வந்து அடுத்தவங்க காரியம் உள்ளே வரல, ஆனால் அவமானப்பட்டிருந்தா, மலடிங்கிற பேர் எடுத்தா, நீ ஒரு மலடி உனக்கு குழந்தைய பிறக்காதுங்கிற பேர் அவமானப்பட்டா, 4 பேத்துக்கு முன்னால் அவன் நீ ஒரு மலடின்னு பேர் எடுத்தா. ஆனால் அந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் சொல்லலை, ஒப்பிக்கலை, குற்றப்படுத்தலை, குறை சொல்லலை. அவளுக்கு உண்டான காரியம் என்ன, எனக்கு ஒரு குழந்தைய தாங்க, அவ்வளோதான். அப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பம் என்ன, நம்ம பிள்ளை என்ன, நம்ம வேலை என்ன, நம்ம தொழில் என்ன, நம்ம குடும்பத்தில் என்ன தேவை, அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். அண்ணாலம்மா எனக்கு குழந்தை வேணும், அந்த பாயிண்ட் மட்டும் தான் பேசுனாங்களே ஒழிஞ்சு மற்ற உலகத்தில் நடக்கிற காரியத்தை எடுக்கலை, அடுத்தவன் சொன்ன காரியத்தை எடுக்கலை, அடுத்தவன் கேவலப்படுத்தினான், அவமானப்படுத்தினான், அதை வந்து தேவ சமூகத்தில் சொல்லி காட்டலை. அது கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னால் ஒரு எதிராளி வளர்ந்துட்டே போகலாம், உங்களை குற்றப்படுத்தி வளர்ந்துட்டே போகலாம், உங்களை குறை சொல்லி வளர்ந்துட்டே போகலாம். ஆனால் எதுக்கு அவனை வளர விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்கு அவனை உயர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டார்னா, ஏய் நீ ஒரு நேரத்தில் என் பிள்ளையை நிந்திக்கு அவமானப்படுத்தினில, உன்னை காட்டுற என் பிள்ளையை உயர்த்த போகிறேன் பாருன்னு சொல்லி அவன் கண்ணு பார்க்கபடி கர்த்தர் மலையெல்லாம் உயர்த்த போகிறாரு. அப்போ அவன் பார்ப்பான், ஆகா அவரோடு இருப்பவரை காட்டில் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பது அவனை அறிந்து கொள்ளும்படி அவனை உயிரோட வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ நம்ம கூட இருக்கிற பெரியவர் ஒரு நேரம் கஷ்டப்பட்டா, ஒரு நேரம் வேதனைப்பட்டான், ஆனால் எனக்கு மேலே டெவலப்மெண்ட் ஆகிட்டானே, எனக்கு மேலே உயர்ந்துட்டானே, அப்போ உண்மையிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவனை நல்லா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால் அவன் நல்லா இருக்கேன், இவன் நல்லா இருக்கான்னு சொல்லாதீங்க. ஒரு நேரம் வரும், உங்களை புடமிட்ட பிற்பாடு உங்களை அவனை காட்டிலும் சுத்த பொண்ணாக உங்களை விளங்க வைப்பார். ஆமே. அப்போ கவனிங்க, வேதத்தில் இப்படிலாம் ஜெபிச்சிருக்காங்க பாருங்கள். ஆயக்காரன் ஜெபத்தை கேட்குறீங்க, அண்ணாலம்மா ஜெபத்தை கேட்குறீங்க. சரி, யாக்கப்பு வந்து ஏசா கொலைகாரன் கொலை பண்ணுறாங்கிற அவனை அடித்து விட்டுங்க, அவனை ஒன்றுமெல்லாம் ஆக்க, என் கூட பிறந்தவன் தான், அவனை க்ளோஸ் பண்ணுங்க, நான் காலையில் பார்க்கும்போது உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் செத்துருன்னு அப்போலாம் சொன்னார் யாக்கப்பு. இல்லை கொலவரி பிடிச்ச அந்த ஏசாவை சாகணும்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய ஜெபங்களுக்கு தடை இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட நினைவுகள், இப்படி காரியங்கள் தான். தயவுசெய்து யார் பேரிலும் ஒரு குற்றத்தை வச்சுட்டு, குறைய வச்சுட்டு, கசப்பை வச்சுட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைக்காதீங்க. உங்கள் இதயத்தை திறந்து பார்த்தா அது பியூராக இருக்கணும்,
தேவ பிரசன்னமாக இருக்கணும், தேவ வல்லமையாக இருக்கணும், கர்த்தருடைய கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிற இருதயமாக இருக்க வேண்டுமே தவிர அவன் அப்படி இவன் இப்படி அந்த காரியம் இப்படி அதெல்லாம் ஒன்றுமே வைக்காதீங்க. வச்சா ஜெபத்துக்கு தடை வரும். அதனால் நல்லா கவனம் கேளுங்க. பைபிள் எழுதி வச்சிருக்காரு. இதை வந்து சத்தியத்தை அறியுங்க. அதான் வேதத்தை கேளாத ஜெபத்தை அருவருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ வேதத்தை படித்ததான் இந்த காரியம் தெரியும், பைபிள் படித்ததான் இந்த காரியம் தெரியும். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, ஆயக்கார ஜெபம், பரியாசகர ஜெபம், அண்ணாலமா ஜெபம், யாக்கோபு ஜெபம் எல்லாமே பைபிள் இருக்குது. பைபிள் படித்ததான் தெரியும். அதுக்கு தான் வேதத்தை கேட்கணும், வேதத்தை படிக்கணும் அப்படிங்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, வீண் வார்த்தைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். அதை நான் என்ன செய்ய மாட்டேன், கவனிக்க மாட்டேங்கிறார். அதை கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எங்கள் உலகம் இருந்தால், ஒரு குடும்பம் இருந்தால், ஒரு வியாபாரம் இருந்தால், தொழில் இருந்தால் கண்டிப்பாக எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக முறுமுறுப்பு இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக வில்லன் இல்லாமல் இருக்காது. வில்லன் இருந்து தான் ஆகணும். வில்லன் இருந்தால் தான் கதாநாயகன் டெவலப்மெண்ட் ஆக முடியும். கைதட்டி அப்பா. அல்லேலூயா. வில்லன் இல்லைன்னா ஒன்றுமே ஒரு டேஸ்டே இருக்காது. வில்லன் வரணும், வில்லன் 2 குத்து குத்தணும், கதாநாயகன் 2 குத்து குத்தணும். கடைசியில் கதாநாயகன் ஜெயிச்சுவார், வில்லன் கீழே விழுந்து கிடைப்பான். அதோட வணக்கம் முடிஞ்சு போச்சு. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நீங்களாம் கதாநாயகர்கள், வில்லன் கிடையாது. வில்லன் இருப்பான், ஆனால் அவனை போட்டு தெளிவார் அப்பா. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. சரி, வில்லன் அடிச்சிட்டான், வில்லன் அடிச்சோன்னா கதாநாயகன் ரத்தம் வந்துருச்சு, ஐயோ கதாநாயகன் எந்திரிச்சு வரா, ஐயோ மயம் கெடுக்கிறாரு, ஐயோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எந்திரிச்சார் கதாநாயகன். அதே போல் நீ எந்திரிக்க போகிற. அல்லேலூயா. வேறு வழியில் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அங்கேருந்து தானே வந்திருக்கோம், எல்லாமே அங்கே போய் தான் வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு 2 படம் பார்ப்பேன், சும்மா இருக்க விட மாட்டாங்க. காலை ஒரு படம் பார்க்க விடுவாங்க, சாயங்காலம் ஒரு படம் பார்க்க விடுவாங்க. அப்படி இருந்து வந்திருக்கேன். அதனால தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? சும்மா ஒன்று கிடையாது. கர்த்தர் வந்து எல்லாத்திலும் புடம்பிட்டு தூக்கி எடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். ஆமென். புரியுதா? நீங்களும் திரைப்படம் பார்த்ததே கிடையாது அந்த காலத்தில், பியூர் பரிசுத்த பாட்டு. ஆனால் நம்ம இருக்க சின்ன பிள்ளைய, சூப்பர் பிள்ளைய, படமே தேட்டருக்கே போகாத பிள்ளை, கைத்தறிக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைய தேட்டருக்கே போனது கிடையாது, ஆனால் நம்ம போயிருக்கிறோம். நம்ம டூரிங் டாய்ஸ் போயிருக்கோம், தேட்டர் மண்ணை கூச்சி உட்காந்து பார்த்துருக்குறோம். அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் நம்ம வளர்க்குற பிள்ளைங்க தேட்டர் பக்கமே போனது கிடையாது. அப்படி தானே வளர்த்துருக்குறோம். புரியுதுங்களா? அப்போ உண்மையிலே நம்ம பிள்ளைங்க கொடுத்து வச்ச பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபத்தில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, கவனமாக பேசணும். ஜெபத்தில் டக்குன்னு சிந்தைக்கு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. டக்குன்னு உன் கண்ணு முன்னால் வந்து ஒரு பட்டு சேலை, ஒரு 25,000 பட்டு சேலை கட்டு வரும். நீ வந்து ஜெபிக்கிறதுனால சேலையை பார்த்தோன்னா, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நானும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும், என் புருஷன் ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுப்பான்னு நினச்சேன், ஆனால் அவன் எடுத்து கொடுக்க மாட்டான் ஆண்டவர். அப்போனா சரி, அந்த ஜெபம் கசப்பு. இனி சேலையை பார்த்துட்டு வந்து ஜெபிக்கிறார். அப்போ என்ன பண்ணுற? அப்போ புருஷன் மேலே அந்த பாரு, அந்த என் புருஷன்காரன் 25,000 எடுத்து கொடுத்துருக்கான், இவன் நான் எனக்கு ஒன்று வாச்சிருக்கேன், விளங்காதவன் அப்படி நினச்சிக்கிட்டு ஜெபிக்கிற. கர்த்தர் பார்ப்பாரு, நான் கவனிக்க மாட்டேன், இந்த ஜெபத்தை நான் கவனிக்க மாட்டேன், இதை நான் அருவருக்கிறேன். உன் புருஷனை குற்றப்படுத்தி பேசிடக்கூடாது, ஜாக்கிரதை. ஏன் ஆண்டவர் இந்த ஆளை என் தலையில் கட்டி வச்சிங்க, எனக்கு ஏன் இந்த நிலைமை? உன்னைய கட்டி வச்சாதான் அவன் திருந்திவான், அதுக்கு தான் உன்னை கட்டி வச்சிருக்கிறாரு. உனக்கு ஊழிய அழைப்பு எப்படின்னா, எனக்கு ஊழியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உன் புருஷனை திருத்து தான் உனக்கு ஊழியம். ஒரு கையை தட்டு அப்பாவுக்கு. உன் கெட்ட கணவனை நல்ல கணவனை மாற்றுறது தான் உனக்கு ஊழியம். ஏன்னா கர்த்தர் பார்த்தாரு, அவன் வேற எங்கேயும் போனால் திருந்த மாட்டான், வேற எங்கேயும் போத்தா நல்லா குணமாக மாட்டான். உங்ககிட்ட வந்தால் தான் குணமாவன், அவன்கிட்ட வந்தால் தான் நல்லவனா மாறுவான்னு சொல்லி உன் தலையில் கட்டி வச்சுட்டாரு. நீ கர்த்தர் வந்து அது உனக்கு ஒரு ஊழியமாக கொடுத்துருக்கிறார். உன் கணவன் குடிகார இருந்தானா, உன் கணவன் வந்து கேட்காம மனமான போக்கில் நான் சொல்கிறதான் செய்யணும், உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னானா, நீ அவனை திருத்தணும். அது உனக்கு ஒரு ஊழியம். உன் கணவனுக்கு முதல் ஊழியம் பண்ண சொல்கிறார். ஓ, இப்படிலாம் இருக்கா? நீ ஈஸியாக பேச்சு போடு, எனக்கு ஏன் இப்படி வந்து வாச்சிருக்காண்டவரே, எனக்கு இவனை கொடுத்தீங்க, எனக்கு இவனை ஏன் தலையில் கட்டி வச்சிங்க அப்படின்னு அழகாக கேள்வி கேட்டுறீங்க. மகளே பொறுமையாரு, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, ஊழியம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னால் வாலிப பிள்ளையில் உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, ஊழியம் செய்கிறேன்னு சொன்னையா? உனக்கு ஊழியத்தை நான் கொடுத்துருக்குறேன் மகளே. பாவியில் மனம் திருப்ப தான் நான் வந்திருக்கிறேன். அதே போல் உனைய வந்து நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன். எங்கே ஆண்டவரை அழைச்சிருக்கேன்? உன் புருஷனுக்கு தான் ஊழியம் செய்ய ஒன்று அழைச்சிருக்கிறேன். உன் புருஷனுக்கு ஊழியம் தான் ஒன்று அழைச்சிருக்கிறேன். ஐயோ, அப்போ இந்த ஊழியத்தை பண்ணு, அப்புறம் வெளி ஊழியத்தை பார்க்கலாம். வேற எங்கேயும் போயிருந்தானே செத்து போயிடுவான். உங்ககிட்ட வந்தனால படைச்சிருக்கான். வேற எங்கேயும் போயிருந்தானே, வேற எங்கேயும் தலையை கொடுத்துருந்தானா அவன் செத்துருப்பான், ஊரை விட்டு ஓடிருப்பான், அனாதை ஆகிருப்பான், கைவிடப்பட்டிருப்பான், அவன் வேற பக்கம் வேற ஆளை பிடிச்சி போயிருப்பா. ஆனால் நீ நல்லவ, நீ ரசிக்கப்பட்டவ, நீ இயேசுவின் பிள்ளை, இவனை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்ட்ரோலில் வச்சு அவனை புத்திமை சொல்லி திருத்திக்கிட்டு இருக்க. அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு மண்டவோட வாங்கிட்டு அவனை திருத்திக்கிட்டு இருக்க. அதனால தான் உனக்கிட்ட வந்து உன் தலையில் கட்டி வச்சிருக்கிறேன். கையை தட்டு அப்பாவுக்கு.
அப்போ உன் கணவனை திருத்துறதுக்கு உன்னை வச்சிருக்கிறேன், அதுக்கு தான் வந்து அவன் தலையில் உன்னை கட்டி வச்சிருக்கிறேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாட்டுக்கு இவன் திருந்த மாட்டான் போல தெரியுது, உன்னை திருத்துறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறார். இதான் ஊழியம். புருஷனுக்கு ஊழியம் பண்ணணும். அல்லேலூயா. அவன் நல்லா ஆயிட்டானா, ரிச்சிக்கப்பட்டானா, ஞானசனம் எடுத்துட்டானா, கற்பனை கடை கேள்விப்பட்டா ஊழியம் முடிஞ்சு, அடுத்து வெளியே ஊழியத்துக்கு. குடும்பத்தை கட்டாமல் சபையை கட்டாத, குடும்பத்தை மொத்த கட்டு அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், அதான் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. அடுத்து யாக்கோபு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி போடு. புரிஞ்சு போச்சா? ஜெபத்தில் என்ன எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணுமா, சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாதான். அப்படி சந்தேகப்பட்டு கேட்டேன்னா நீ என்கிட்ட எதுவுமே கேட்காதுங்கிறார். கடைசி வரியை சொல்லுங்க, கடைசி வரிய. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்ப நீ கர்த்தரை எதையா பெற்றுக்கொள்வேன், கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறார். தரமாட்டாருங்கிறார். அப்ப ஏன் தரமாட்டேங்கிறாரு, ஏன் கிடைக்காது அப்படிங்கிறாரு? நீ சந்தேகத்தோட கேட்கிற, நம்பிக்கை இல்லாம கேட்கிற, அவிசுவாசத்தோட கேட்கிற. அப்போ ஒரு ஜெபத்தில் ஒன்று கேட்டிங்கன்னா அது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வரணும். இல்லாதது இருக்கிறது போல் அழைச்சி நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுற நிச்சயமாக இருக்குது என்பதை நினச்சி நீங்கள் என்னச்சுன்னு ஏசப்பாட்ட கேட்கணும். அப்படி கேட்கும்போது ஏசப்பா தருவார். சந்தேகம் வந்துடக்கூடாது. என்னத்தை, அதாவதுங்க டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, 1 மாதம் ஆயிடுச்சு, ஒரு காரியத்தை குறித்து டெய்லி 1 மாதம் ஆயிடுச்சு, என்னத்தை ஒன்றும் நடக்கலை அப்படின்னா சரி சந்தேகம். என்னங்க நீங்களும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, ஒன்றும் நடந்த பாடு இல்லையாங்க, என்னங்க முடிஞ்சு சந்தேகம். பாஸ்ட்டு சொன்னார் என்னமோ 40 நாளில் வருதுனாரு, ஒன்றும் ஒரு அறிகுறியும் தெரியலையே, நான் எனக்கு என்னமோ வர்ற மாதிரி தெரியல, முடிஞ்சு சோழி முடிஞ்சு. சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அதுக்கு சம்மந்தப்படுத்தி பேசுகிறார். சந்தேகப்பட்டால் அந்த அலைக்கு சமங்கிறார். அளவு என்ன செய்யும்? அலை அப்படியே வந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும், போகும் வரும், போகும் உருன்னு வரும், திருப்பி வெளியே போகும், அப்புறம் உருன்னு வரும். இப்படியே நம்ம போயிட்டு வருவோம், அலைஞ்சிக்கிட்டே காலம் பூரா அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்போம். சந்தேகப்படுறவன் பொழப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அலை போல தான் இருக்கும் வாழ்க்கை. ஏதோ வந்தோம், ஒரு அமர்ந்த தண்ணி நின்றுச்சு, தேங்கி இருந்துச்சு, அதில் உட்காந்தான், ஒரு படகுல அமைதியாக போனோம், அலை இல்லாமல் போனோம். இல்லை, அலை வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு இப்படி வர சூழ்நிலை வரும்? ஒரு வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை இருக்காது. போவேன் வருவான், உட்காருவேன், சாப்பிடுவான், போவேன் வருவான், அலைவான், அங்கே அலைவான், இங்கே அலைவான், ஊரை சுற்றுவான், ஒரு காரியம் நடக்காது. யாருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னு கேட்டால், யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சு போயிடும். எப்படி? கடல் அலை போல். அதனால் எந்த காரியத்தையும் ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா சந்தேகப்படாதீங்க, விசுவாசம் என்ன செய்யுங்க, கேளுங்க. அடுத்து சங்கீதம் 109:2-3. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. அதாவது இங்க இருங்க, துன்மார்க்கம் பண்ணிட்டு, அநியாயம் பண்ணிட்டு, அட்டுழியம் பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டு, பாவம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னா அவர் சொல்றாரு அது எனக்கு விரோதமா இருக்கு அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? கள்ள நாவினாலே என்னோடு பேசுகிறார்கள். புரியுதுங்களா? கள்ளத்தனம் பண்ணிட்டு வந்து அதே அந்த கள்ளத்தனமான வாயில, கள்ளத்தனமான நாக்கில் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, நிறுத்து. பகல் போல கள்ளத்தனம் பண்ணிட்டு, பகல் போல அவிசுவாச வார்த்தையை பேசிட்டு, பகல் போல கெட்ட வார்த்தையை பேசிட்டு, அதே நாக்கில் அதே வாயில என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, நிறுத்து அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையை என்கிட்ட பேசாத. இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. கள்ள நாவினால என்கிட்ட வர்றாங்க. இப்போ பகல் புல்லா வராது, கிடைக்காது, நடக்காது, தேர மாட்டேன், உருப்பட மாட்டேன், அப்படி போய் இப்படி போய் விளங்க மாட்டேன் அப்படிலாம் பேசிவிட்டு திருப்பி சாயங்காலம் வந்து துதிப்பேன் ஹல்லேலூயா அப்போ நான் கர்த்தர் சொல்றார் நிறுத்துங்கிறார், பேசாது அப்படிங்கிறார். புரியுங்களா? கள்ள நாவில் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஏசப்பாட்ட வரக்கூடாது. அப்புறம் என்ன போட்டிருக்கு? பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். அதாவது எப்படின்னா, நீ பலவந்தம் பண்ணி என்கிட்ட கேட்கிற, நீ யுத்தம் பண்ணி கேட்கிற, யாக்கோபு போல போராடி கேட்கிற. வந்து நீ யுத்தம் பண்ற ஜெபத்தை நிப்பாட்டிட்டு, போராட ஜெபத்தை நிப்பாட்டிட்டு, நீ பகையை எடுத்து போட்டுட்டு வா. நீ பகையை வச்சுக்கிட்டு என்கிட்ட வர்ற, நீ கச்சப்பா வச்சுக்கிட்டு என்கிட்ட வர்ற.
பகை இல்லாம வா, நீ பகையை வச்சுட்டு என்கிட்ட வராது அப்படிங்க. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது, நான் சொல்லல. திருப்பி வாசிக்குமா. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால், பகை உண்டாக்குற வார்த்தை வாயில் என்ன இருக்கு? பகை உண்டாக்குற, பிரச்சனையை உண்டாக்குற, கஷ்டத்தை உண்டாக்குற வார்த்தை என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு தரிசனம் இல்லாம, ஒரு விசுவாசம் இல்லாம, ஒரு நம்பிக்கை இல்லாம, பதில் வருகிற எண்ணம் இல்லாம நீ பகையை வச்சுக்கிட்டு, நீ கசப்பை வச்சுக்கிட்டு, வெறுப்பை வச்சுக்கிட்டு, பெருமையை வச்சுக்கிட்டு, துரோகத்தை வச்சுக்கிட்டு நீ ஏங்கிட்ட வந்து யுத்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, போராட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, நிறுத்துங்கிறார். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பகை இல்லாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடைசியாக 1 யோவான் 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று, நம்முடைய இருதயம் குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அது அவரால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஜெபிப்பதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தில் சரியாயிட்டு வந்தால் தான் பதில் கிடைக்கும். பகையை வச்சுக்காதீங்க, கசப்பை வச்சுக்காதீங்க, அடுத்தவனை குற்றப்படுத்தி வந்து முன்னாடி சொல்லாதீங்க. அந்த அந்த பரிசையனுடைய ஜெபம் பண்ணிடுறாங்க. ஆயக்காரன் ஜெபம் பண்ணுங்க. ஆயக்காரன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார், பரிசை ஜெபத்தை அருவருக்கிறார். 10ல் 1 கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவனை போல இல்லை, இவனை போல இல்லை அப்படின்னு ஜெபத்திலே குற்றப்படுத்துகிறான். அதில் கூட வர ஸ்தோத்திரம் வேறு வந்துடுது. அந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்க மாட்டார். அதனால் இந்த நாட்களிலே நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம்.